ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இளைய தளபதி விஜயோட பைரவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய 60வது படம். ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட படம் பயங்கர ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டு நெட்டில் ஓடிட்டுருக்கு. ஆனால் அது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டால், எப்போவுமே ஒரு கமர்ஷியல் ஹீரோவுடைய முந்தைய சூப்பர் ஹிட் படத்தை கம்பேர் பண்ணி அவருடைய ஒவ்வொரு படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ரஜினியோட சூப்பர் ஹிட் படம் பாட்ஷா படையப்பா, கமலஹாசனுக்கு விஸ்வரூபம், அபூர்வ சகோதரர்கள், விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன், சத்யராஜுக்கு வால்டர் வெற்றிவேல். இப்படி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவுக்கும் ஒவ்வொரு சூப்பர் ஹிட் படம் அமைஞ்சிருக்கும். அவங்களுடைய லேட்டஸ்ட்டாக வர்ற ஒவ்வொரு படத்தையும் கம்பேர் பண்ணி அந்த படம் போல் இல்லை, இந்த படம் போல் அது வராது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறது தப்பு. அது பப்ளிக்கும் அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதுபோல் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் இறக்கக்கூடாது. சரி, பைரவா படத்தை ஏன் நெகட்டிவ் தாட் ஃபஸ்ட்டு இருந்தே இந்த அழகிய தமிழ் மகன் படம் ஃப்ளாப் ஆனங்காட்டி பரதன் படத்தை பரதன் இயக்குனருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது தப்பு அப்படின்ட்டு ஆரம்பத்தை விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஹிட் படம் கொடுத்த டைரக்டர் மறுபடியும் தொடர்ந்து ஹிட் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அதே போல் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்த டைரக்டர் தொடர்ந்து ஃப்ளாப்பாக தான் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. தோல்வி அடைந்தவர்கிட்ட தான் மேலும் வெற்றி அடைவங்கிற உத்வேகம் வரும். அதனால் பரதனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது தப்பு கிடையாது. மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுனால விஜய் தப்பு பண்ணிட்டாரு, கதை தேர்வில் சரியில்லை, இயக்குனர் தேர்வு தப்பு இல்லை பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே தப்பு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். இது ஒரு கமர்ஷியல் படம். ஆவரேஜாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இந்த படம் சூப்பர் ஹிட்டும் கிடையாது, அட்டர் ஃப்ளாப்பும் கிடையாது. சராசரி அந்த படம் மீடியமாக ஒரு 60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி நான் கணக்கு போகிறேன். இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இப்போ பைரவா படத்தோடைய கதை என்ன, சிங்கிளாக சொல்லணும்னா, பாரிவேந்தர் பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, அவர் பண்ண தில்லாலங்கடி மாதிரி கதை தான் படத்தோட ஒன்லைன். படத்தோட ஹீரோயின் அவருடைய தோழி 2 பேரும் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு காலேஜில் இவங்க ஃபீஸ் மட்டும் பயங்கரமாக வாங்கிக்கிறாங்க. எந்த விதமான கோச்சிங்கோ அல்லது வசதி அடிப்படை வசதிகளோ கிடையாது. அதை எதிர்த்து குரல் கொடுக்கும்போது வில்லனுடைய தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க. அதில் ஹீரோயினுடைய தோழி கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு நீதி கிடைக்க ஹீரோ போராடுறத கதை. இது ஆக்சுவலாக பல படங்களில் வந்த கதை தான். இருந்தாலும் கரண்ட் பாலிடிக்ஸை டச் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் விஜய் அவருடைய பங்களிப்பை எப்பவும் போல் செஞ்சுருக்காரு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டால், படத்தில் அவர் விக்கி வச்சுட்டு வர்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னால் தெரிய படத்தில் கிளைமாஸ் முட்டையடிச்சுட்டு ஒரு சீன் அடித்தார் விஜயாவை. அதுக்கப்புறம் முடிவுறதுக்கு தாமதமானங்காட்டி அவர் விக்கி வச்சுருக்காரு. அந்த விக்கு கொஞ்சம் பொருத்தமில்லாத மாதிரி இருக்குது. அந்த ஒரே ஒரு மைனஸ் தான். மற்றபடி அவர் ஸ்மார்ட் லுக்கு, அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, காமெடி எல்லாமே ஓகே. அவருக்கு விஜய் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த படத்தில். இதில் குறை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை குறை சொல்லலாம். ஃபஸ்ட்டு காமெடி ஸ்கிரிப்டு. எப்பவுமே விஜய் படத்தில், ரஜினி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாக போகும். இந்த படத்தில் சதீஷோட பங்களிப்பு, சதீஷ்கான போர்ஷன், காமெடி போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை. அவர் லிப்ஸ்டிக் பூசிட்டு ராமராஜ் மாதிரி ஒரு காமெடியெலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது காமெடியாக அவர் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அது சிரிப்பே வரல, எரிச்சல் தான் வருது. அது ஒரு பெரிய மைனஸ். படத்தில் விஜய் படத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி வறட்சி இது வரைக்கும் வந்ததில்லை. இது ஒரு ட்ராபேக். மற்றபடி பார்த்தா ஹீரோயின் கீர்த்தி நல்லா பண்ணியிருக்காருல. படத்தில் ஹீரோயினுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ள படம். ஆனால் அதை உணர்ந்து கீர்த்தி அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ண சொல்ல முடியாது. ஓரளவு சமாளிச்சிருக்காருல. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, டூயட் சீனில் கீர்த்தி பாசமாக இருக்குது. காதல் காட்சிகளை வழக்கம் போல் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வாப்பா வந்தாரப்பான்னு ஒரு பாட்டு செம்ம டப்பாங்குத்து. அது சிவகாசி திருப்பதி படத்தில் இயக்குனர் பேரரசு இப்படி டீல் பண்ணி வரோம், அந்த மாதிரி செம்ம டப்பாங்குத்தான் பண்ணியிருக்காரு அந்த டான்ஸு. அந்த டைட்டில் சாங் பிரமாதமாக பேசப்படினாலும் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா எடுத்துருக்காங்க. தி மியூசிக் வரலாம் பைரவா நல்லா பிரமாதமாக ஹம்மிங் கொடுத்து நல்லா பண்ணிக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். படத்தில் பிஜிஎம், பாடலுக்கான மியூசிக் எல்லாமே எபோவ் ஆவரேஜ் நல்லா பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. படம் மொத்தம் 2.25 மணி நேரம் ஓடுது.
அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வந்து 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் கரெக்டு. இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும், 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாம் ரொம்ப நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லன் ஜெகபதி பாபு வந்து அவருடைய ஆக்டிங் பிரமாதமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக நடிப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்து டம்மி ஆக்கிட்டாங்க. வில்லன் ரோல் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹீரோ வில்லனை ஜெயிக்கும் போது ரசிகர்கள் வந்து கைதட்டுவாங்க, ஏற்றுவாங்க. வில்லன் அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. வேட்டையாடு விளையாடில் வந்த வில்லன் டேனியலுக்கு வந்து இந்த படத்துல ஒரு சைடு வில்லன் கேரக்டர் இருக்குது, பெரிய அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து வில்லன்ட்டு ஒரு ஹீரோ ஒரு சீனில் அந்த வில்லன் வந்து ஒரு மகள்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட வந்து குழந்தை எப்படி பிறகு அப்படின்னு நீ பச்சை தமிழில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோயின்ட்ட. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து அந்த வில்லனுக்கு துப்பாக்கி மேலே மிரட்டி உங்கள் பொண்ணு வில்லனுடைய பொண்ணுக்கு நீ ஃபோன் போட்டு உன் பொண்ணுகிட்டே அதை கேளு அப்படிங்கிறாரு. இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து நியாயம் கிடையாது. விஜய்க்கு வந்து ஒரு எம்ஜிஆர் இமேஜ் இருக்குது. வில்லனை மடக்கிற எத்தனையோ எழுத்துக்கு இருக்கும்போது இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம் இருக்கிற விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. அடுத்த படத்தில் வந்து இந்த மாதிரி வல்கர் தாட் உள்ள ஒரு ஸ்க்ரீன் பிளேல அவாய்ட் பண்ணிக்கிறேன். இந்த படம் என்ன அளவுக்கு ரேட்டிங் வரும்னு பார்க்கலாம். இது எபோவ் ஆவரேஜ் கிடையாது, ஆவரேஜ் தான். அதனால் வந்து 2.5/5. ஆனந்தவிடன் மார்க்கு ரெகுலராக இந்த படத்துக்கு ஆக்சுவலாக 39 மார்க் தான் கொடுக்கணும். ஆனால் விகடன் குரூப்பில் இப்போ விஜய் ரசிகர்கள் 2-3 பேர் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக 40 மார்க் கொடுப்போன்னு எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்குன்னு பார்த்தா ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சீனில் பெட்ரோல் பங்க்கில் விஜய் வந்து அந்த பெட்ரோலை வில்லன் ஆள் மேலே பீச்சடிக்காரு. அவங்க வந்து இவர் மேலே வந்து பெட்ரோல் அடிச்சனாடி ஒரு வில்லனுடைய பெட்ரோல் பங்க் ஓடி போய் அந்த மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அந்த தீ வந்து பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட் இவர் மேலேயும் வரும் இல்லையா, அது வந்து ஒரு முட்டாள்தனமான காட்சி. அது வந்து மாஸ் கமர்ஷியல் மசாலா படத்தில் வந்து சிரஞ்சீவி படத்துலாம் நான் பார்க்குறது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இருந்தாலும் வந்து ரொம்ப பெரிய அளவு லாஜிக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரிலாம் சீன் வைக்க விடாது. அப்புறம் வில்லனை மடக்கிறக்கான காட்சிகள்லாம் வந்து ரொம்ப எஸ்.ஏ. சந்திரசேகரன் காலத்து காட்சிகள்லாம் பழைய 20 வருஷத்துக்கு மேலே சாட்சி படத்தில் விஜயகாந்த் படத்தில் வந்த மாதிரி காட்சிகள் ரொம்ப பழைய பாணியில் இருக்குது. கோர் சீன்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. நல்லா பரபரப்பாக இன்னும் நல்லா வச்சுருக்கலாம். டயலாக்லாம் வந்து பெரிய அளவில் பிரமாதம்னு பேச முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடி ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு இதாக இருந்ததோ அதே அளவு செகண்ட் ஹாஃபில் வந்து பரபரப்பான கோர்ட் காட்சியில் வந்து வசனம் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கணும். அதில் வந்து இயக்குனர் தவறிட்டார். இந்த படம் எப்படி இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸு விஜயகாந்த் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துருவாங்க. இந்த படம் மெகா ஹிட்டும் கிடையாது, அட்டர் ஃப்ளாப்பும் கிடையாது, மீடியமாக ஓடிடும்.